Hi friends, welcome to my channel Art Food and Life. இன்னைக்கு நான் children special healthy food, healthy snacks ன்னு சொல்லலாம், healthy food ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. பசங்கள்லாம் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஏதாவது பண்ணி கொடுப்போம் அதுங்களுக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் நம்ம கரெக்டான வேலைக்கு பார்த்து சாப்பாடு கொடுக்கலாம். வேலைக்கு நம்ம சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடாக வீட்டில் இருக்கும்போது இந்த வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான சாப்பாடாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியான சாப்பாடாகவும் கொடுக்கணும். இது வந்து குழந்தைங்க இப்போ ஜாஸ்தி வெயில் நேரத்தில் வெளியில் விடாமல் ஈவினிங் டைமில் வெளியில் போய் விளையாடுறதுக்கு விடலாம். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது வந்து பனீர் புர்ஜ். இது சில்ட்ரன் ஸ்பெஷல் பார்ட் 1. ஏன் இப்படி சொல்கிறேன்னா பார்ட் 2 பண்ண போகிறேன். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோ. பிகாஸ் இது தனி டிஷ்ஷு, நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறது தனி டிஷ் தான். பட் இதனுடைய இது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும் அந்த இதில். ஸோ அதனால தான் திஸ் இஸ் பார்ட் 1, சில்ட்ரன் ஸ்பெஷல் பார்ட் 1. தீஸ் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ பன்னீர், எக் பாவ் பன்னீர், 2 ஆலு, இது வந்து பைண்டிங்காக வச்சுருக்கோம். இது ரெண்டு உருளைக்கிழங்கு, 2 potatoes, 3 big size tomato and 1 big size onion, 10 garlic, small amount of ginger, 2 green chilli. இது எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இப்போது 3 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸு, பிக் சைஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி இங்கே வச்சுருக்கேன். ये पूरा कट करके रखी हूँ. इसमें छोटा छोटा पीस कट करके रखी हूँ. मिर्ची को मैंने सीड निकाल के விதை எடுத்துட்டு பச்சை மிளகாவை வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. ஜிஞ்சர் கார்லிக்கை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தனியா பத்தா, கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிர்ச் பவுடர். பிகாஸ் அது வந்து ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்குங்கிறதுனால காஷ்மீர் மிர்ச் பவுடர் 2 tablespoon, 1 pinch of ஹல்தி பவுடர், மஞ்சப்பொடி. இது கரம் மசாலா. இது கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எவரெஸ்டோட கிச்சன் கிங் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 1 tablespoon கிச்சன் கிங் மசாலா. நீங்கள் வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறேன். सब इंग्रेडिएंट्स मैंने डिस्क्रिप्शन बॉक्स में लिखे रहता है. ओके, यू कैन सी all the ingredients in the description box. தேவையான அளவு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். तिल, रिफाइंड ऑयल भी यूज़ कर सकता है. मैंने ग्राउंडनट ऑयल यूज़ कर रही हूँ. आई यूज़ ग्राउंडनट ऑयल. नाउ स्टार्ट. put 2 tablespoon of oil. I know, so I put approximately the oil போட்டிருக்கோம். இந்த ஆயில் காயணும். ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், जीरा तेल में डाली हूँ तड़का के लिए. For dressing I put jeera and little bit of asafoetida, perungaya podi, hing. Now तेल अच्छे से गर्म हो गया. இப்போ முதல்ல வெங்காயத்தை போடணும். தக்காளி முதல்ல போடக்கூடாது. முதல்ல வெங்காயம் போடணும்.
எப்போதுமே வதக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிடும். அதோடு இல்லாமல் அந்த தக்காளியோட வாட்டர் வந்து வெங்காயத்தில் பட்டுதுன்னா அது வந்து சரியாக இதாகாது. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். गोल्डन ब्राउन वரும். ऑनियन ऐसा आना चाहिए. तभी इसमें हरा मिर्ची डालना है मिक्स्ड. ग्रीन चिल्ली பச்சை மிளகா விதையை எடுத்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு அதை நல்லா நசுக்கிட்டு வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாக்க அவ்வளோவா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்காது. அவ்வளோ நல்லா இல்லை. ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் போட்டோம்னாக்க அதனுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் சேர்க்காதவங்க ஒன்லி ஜிஞ்சர் போட்டுக்கலாம். கார்லிக் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒன்லி ஜிஞ்சர் போட்டுக்கலாம். आपका गार्लिक पसंद नहीं है तो सिर्फ जिंजर लगा सकते हो. If you don't want garlic taste, you can put only ginger. Now, see, இவ்வளோ நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நம்ம தக்காளி அதில் போடுறோம். ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு போடக்கூடாது. இப்போ அதில் தக்காளியை போடுறோம். போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து 2 தடவையாக போடுவேன். இப்போது இந்த ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக் இதுக்கு ஏற்ற அளவுக்கு. ஏன்னா பன்னீருக்கு வந்து ஜாஸ்தி உப்பு தாங்காது. பன்னீர் வந்து எப்போதுமே உப்பு ஜாஸ்தி தாங்காது. அதனால் இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ இந்த வெஜிடபிள் மீன்ஸ் ஆனியன், டொமேட்டோ இது நல்லா வதங்கிறதுக்காக வேண்டி நல்லா இது தக்காளி ஸ்மாஷ் ஆகுது பாருங்கள். இந்த சமயத்தில் இதுக்கு சின்னல் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த காஷ்மீர் மிர்ச் பவுடர் போடுறேன். அப்புறம் 1 pinch ஆஃப் மஞ்சள் பொடி. மஞ்சப்பொடி நல்லா வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக போடுறோம். காஷ்மீர் மிர்ச் பவுடரும் நம்ம கலருக்காக தான் போடுறோம். காரம் இருக்காது, பார்க்க தான் கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். குழந்தைங்களுக்கு அது காரம் இருக்காது. அதனால தான் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். அதனால் இந்த காரம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த காலத்து குழந்தைங்களாம் கொஞ்சம் காரம் சாப்பிட்றாங்க. பட் ரொம்பவும் காரம் போட வேண்டாம். பிகாஸ் இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு ஆகாது, வயிற்றுக்கு ஆகாது. तो ज़्यादा चिल्ली नहीं डालने का. 2 हरा चिल्ली डाली हूँ, वो भी सीड्स निकाल के, उसका अंदर का सीड्स निकाल के डाली हूँ. सो उसका इतना फीका नहीं रहता है. और ये कश्मीर मिर्च पाउडर ओनली फॉर कलर. दिस कश्मीर मिर्च पाउडर फॉर ओनली फॉर कलर, नॉट हॉट टेस्ट. இப்போ பாருங்க, இந்த எண்ணெய் நல்லா கக்கிண்டு வருது பாருங்க. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா
இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். பாருங்க, இந்த உருளைக்கிழங்க இது எதுக்காகனா பைண்டிங்க்கு தான், ஒன்லி ஃபார் பைண்டிங் ஒன்லி. ஸோ இதை வச்சு நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். திஸ் இஸ் ஃபார் பைண்டிங் ஒன்லி, பைண்டிங் பர்பஸ் ஒன்லி ஆலு அண்ட் டேஸ்ட் ஆல்சோ. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கை போடுறோம். உருளைக்கிழங்கு போடாமல் மட்டும் பண்ணலாம், அது கொஞ்சம் அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கான உப்பு கொஞ்சம் போடுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் வந்து தனித்தனியாக போடுறேன், பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்காக தனியாக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இப்படி போட்டாக்க உப்பு வந்து அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு வந்து கூட குறைச்சே போகாது, கூட குறைச்சி போகும்னு பயப்படவே தேவையில்லை. அதுக்கான உப்பை வந்து கரெக்டாக அதுக்கு போட்டோம்னாக்க கரெக்டாக வரும். மொத்தமாக உப்பு போட்டோம்னாக்க சம்டைம்ஸ் சொதப்பிக்கும், சம்டைம்ஸ் சரியாக வராது. அதனால் இப்போ பாருங்கள், இது வந்துடுச்சா. இப்போது இந்த பனீரை துருவி அதில் போட்டு கலந்து இந்த மசாலாவை போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. பன்னீர் துருவி வச்சுட்டேன். பாருங்கள், பன்னீர் துருவி வச்சுருக்கேன். இப்போ பன்னீருக்கு வேணுங்கிற சால்ட்டு கொஞ்சமாக இதில் தூவிக்கிறேன். இப்போ வந்து பன்னீர் துருவுற நேரம் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா அப்புறம் அது ரொம்ப ஆகிடும், அடியில் தீஞ்சு போயிடுங்கிறதுனால. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கட்டிட்டு இதில் வந்துருச்சு. இதுவே நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து மெயினாக போட போகிறது என்னென்னாக்க, இப்போ வந்து இந்த மசாலாவை போடுறோம். நீங்கள் மசாலா போடவும் செய்யலாம், வேண்டான்னா வேண்டாம். இது வந்து கரம் மசாலா போடலாம். நான் வந்து கிச்சன் கிங் மசாலா போடுறேன். நான் கரம் மசாலாவோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது கிச்சன் கிங் மசாலானா கொஞ்சம் கம்மி இது இருக்கும். பட் மசாலா போடணுன்னா போடலாம், வேண்டான்னா வேண்டாம். ஆப்ஷனல், மசாலா இஸ் ஆப்ஷனல். இதில் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இந்த வெயில் காலத்தில் ஜாஸ்தி மசாலா போடாமல் சமைக்கிறதும் ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ணும், அதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியான ஃபஸ்ட் கிளாஸான டிஷ் இது. இது நான் இப்போ துருவி வச்சுருக்கிற பனீரை இதில் போட்டிருக்கேன். இதுதான் பனீர் புர்ஜி. பனீரை வந்து நல்ல துருவி போட்டோம்னா அதுக்கு பேர் தான் பனீர் புர்ஜி. பனீரை முழுசாக போடக்கூடாது. அண்டு சில பேருக்கு வந்து இந்த பனீர் டேஸ்ட்டே இருக்காது, அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குங்கிறதுனால சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி பனீர் புர்ஜி பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வந்து எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுறது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அலங்காமல் அப்படியே கலந்துடும். அப்படியே இது உருட்டி திரட்டின்னு வரும், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது அப்படியே குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. இது அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வெறுமனே அப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது தான் பார்ட் 2. இதில் ஆக்சுவலி இதை மட்டுமே வச்சு நீங்கள் தோசை, சப்பாத்தி எல்லாம் சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நீங்கள். அதை தவிர ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதானே நம்மளோட இது. அதனால் குழந்தைங்களுக்கு இப்போ நான் நிறைய கொத்தமல்லி தழையும் அதில் தூவிட்டேன். குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி தரணும், அதுங்களுக்கு சந்தோஷம் பண்ணணும் இல்லையா. அதுதானே நம்மளோட டார்கெட் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இது நீங்கள் வெறுமனையே கூட நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னாக்க சப்பாத்தி, பூரி, ஆல் ஐட்டம்ஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று தயார் பண்ண போகிறேன். இந்த பனீர் புர்ஜ் ரெடி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. See you in part 2 video. Bye bye till Padmavati Venugopalan.